ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ்பிஓவில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க, எங்களோட அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்ஷனை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபோங்கிற மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கவங்களும் பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா போய்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா கூப்பன் கோட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிஜெக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். என்ன ரீசனுக்காக உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருந்துட்டு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் டீம் அது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 3 டேஸில் மேக்ஸிமமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸில் அமௌண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே அமௌண்ட்டு தான், ஆல்ரெடி என்ன அமௌண்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணமோ அதே அமௌண்ட்டில் தான் இருக்குது. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. பட் நீங்கள் பை மோட்டில் கொடுத்துருக்க நம்பர் டிசேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்லேருந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆகிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. அதாவது ஒர்க் ரிலேட்டட் மட்டும்தான் அதில் அப்டேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ரீஃபண்ட் செலக்ட் பண்ணவங்க நோட்டீஸ் போர்டில் அப்டேட்டடாக இருங்க. அதாவது உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிற வரையும் நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் எக்ஸிட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எஸ்பிஓவில் நிறைய நியூ போஸ்டிங்ஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பிடிஓ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வருது. எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் நம்ம குவாலிஃபையாக இருக்கணும் அப்படின்னா எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டு அப்டேட்டடாக இருங்க. ஸோ அதில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. யூடியூப் சேனல்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்தாலுமே ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ நோட்டீஸ் போர்டு அப்டேட்டடாக இருங்க. இப்போ எஸ்பிஓவில் நிறைய பேருக்கு வித்ட்ரா ரிசீவ் ஆகிருக்கும். பட் ஒரு சில மெம்பர்ஸ்க்கு ரிசீவ் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா 7 டேஸ்க்குள்ளே நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த டெஸ்டிங்காக இப்போ போயிட்டுருக்க வித்ட்ரா ப்ராசஸ் ஒரு 7 டேஸ் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே மெம்பர்ஸ் சைடில் கொஞ்சம் இஷ்யூஸ் ஆனதுனால அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபுல் வித்ட்ராவுமே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா 7 டேஸ்க்குள்ளே நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய டாஸ்க்ஸ் நிறையவே ஆல்ட்ரேஷன் அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க. ஸோ எஸ்பிஓ மூலமாக நம்மளோட டேலண்ட்ஸை நம்ம இன்னுமே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் நிறைய உள்ளே இருக்குது. எஸ்பிஓவில் டாஸ்க் பண்ணுறோம் அதனால தான் அமௌண்ட் தராங்க அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து மாறிட்டு நீங்கள் உங்களோட டேலண்ட்டை டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு ஒர்க் பண்ணுங்கள். பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எஸ்பிஓவில் சின்சியராகவும் கரெக்டாகவும் ஒர்க் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஸோ உங்களுக்கு டேலண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த நியூ இயர்லேருந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் எஸ்பிஓ அப்டேட்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.